வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். என்றும் சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகள் தொடர்பாக பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கான ஒரு முக்கியமான களமாக இன்றைய நேரம் அமைந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இப்பொழுது தமிழர் கல்வி நடுவத்தினால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள் தொடர்பான ஒரு சந்திப்பினை அதனுடைய பிரதிநிதிகள் சார்ந்து நாங்கள் இன்று அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். தமிழ் மொழிக்கும் தமிழ் கலைக்கும் கொடுக்கின்ற பெருமதிப்போடு அந்த குழந்தைகளுக்கான அதை கற்பிக்கும் மாணவர்களுக்கான தேர்வுகள் தொடர்பாகவும் மிகவும் கனதியான சிரத்தை எடுத்து அந்த தமிழர் கல்வி நடுவம் தன்னுடைய பரீட்சாத்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் அதன் பிரதிநிதிகளாக இன்று திருமதி தங்கேஸ்வரி கங்காதரன் இயக்குநராகவும் காப்பாளராகவும் கல்வி பொறுப்பாளர், தேர்வு பொறுப்பாளர், நூலாக்க பொறுப்பாளராக இருக்கின்றார். அவர் நீண்ட கால ஒரு கற்பித்தல் அனுபவத்தோடும் ஆசிரியர்களை தரமுயர்த்தலுக்கான முயற்சிகளோடும் நீண்ட காலம் ஈடுபட்டவர் என்பது புலமைந்த தேசங்களில் நன்கு அறியப்பட்ட ஒருவர். அந்த வகையில் அவரை நாங்கள் அன்போடு மெய்வழியின் இன்றைய சமூக நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். இவர்களோடு சேர்ந்து திருமதி பானுமதி மணிவாசகம், அவர் காப்பாளராக, தமிழ் மொழியும் இலக்கியமும் பட்டய கல்வியின் பொறுப்பாளராக, செயலமர்வு ஆசிரியர், நற்பணிக்குழாம் பொறுப்பாளர், நூலாக்க இணைப்பாளராக பணியாற்றுகின்றார். அவரையும் பெருமதிப்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். இவர்களோடு பிரகாஷ் மோகனராஜா, தொழில்நுட்பம். இப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு முன்னேறிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்வி திட்டங்களை முன்னெடுக்கின்ற பட்சத்தில் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தமிழ் மொழியும் கூட தொழில்நுட்பம் சார்ந்த சில செயற்பாடுகளோடு இணைந்து செயல்படுத்த வேண்டிய அல்ல நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிற பட்சத்தில் தொழில்நுட்பத்தோடு மிக கனதியான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக பிரகாஷ் மோகனராஜா தொழில்நுட்பம் தேர்வு பிரிவுகளின் முக்கிய செயற்பாட்டாளராக பணியாற்றுகின்றார். வணக்கம் பிரகாஷ். இவர்களோடு எப்பொழுதும் துருதுருப்பாக கலை பண்பாடுகளோடு துருதுருப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களது துஷ்யந்தி டீச்சர் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இவர் தமிழர் கல்வி நடுவத்தினுடைய கலை பண்பாட்டு பிரிவு, வரலாற்று பிரிவு, விளையாட்டு வளக்குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரையும் அன்போடு இந்த நேரம் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் டீச்சர். வணக்கம். நல்லது. தமிழர் கல்வி நடுவம், ஐக்கிய ராச்சியம், தமிழ் மாணவர்களுக்கான புலமைந்த தேசத்திலே வருகின்ற அடுத்த சந்ததியினருக்கான மொழி வளத்தை வழங்குவதற்காக, கலை மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்காக பல முயற்சி திட்டங்களோடு முனைப்பாக்கம் பெற்றிருக்கின்றது. இந்த வருடம் நான் நிற்கின்றேன் இவர்களுடைய முதலாவது பரீட்சை நடைபெற இருக்கின்றது. அந்த பரீட்சை தொடர்பான பல செயற்திட்டங்களோடு மிக வேகமாக செயலாக்க முனைப்புகளில் வேலை திட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கங்காதரன் டீச்சர் அவர்களோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு காலமும் கல்வி திட்டங்களுக்கூடாக பல பரீட்சைகளில் மாணவர்களை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த வகையில் தமிழர் கல்வி நடுவத்தினுடைய இந்த பரீட்சைக்கு தயார்படுத்தல் எந்த அளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது? இதற்கான முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் ஏதும் இதில் இருக்கின்றதா? அந்த மாற்றங்கள் தொடர்பாக உங்களுடைய முதல் அறிமுகத்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 நடைபெறும், அதாவது தமிழ் மொழி பொது தேர்வு நடைபெற உள்ளது. அதிலே கேட்டல், பேசுதல், வாசித்தல், மற்றது எழுதல் தேர்வு, 4 தேர்வுகளும் நடைபெற உள்ளன. இதிலே 9 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளன. ஹெரோ, வூல்வர்ஹாம்ப்டன், டெட்ஃபோர்ட், இல்ஃபோர்ட், நியூ மால்டன், மில்டன் கீன்ஸ், வேல்ஸ், லிவர்பூல், ஸ்வீடன் ஆகிய 9 தேர்வு நிலையங்களில் இந்த ஆண்டு தேர்வு நடைபெற உள்ளது. இதிலே கேட்டல், பேசுதல், வாசித்தல் ஆகிய 3 புலன்மொழி வள தேர்வு, அந்த தேர்வுகள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளன. அடுத்தது தமிழ் மொழி பொது தேர்வு எழுதுதல் தேர்வு ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுகள் அனைத்தும் புலம்பெயர் நாடுகளிலே வாழிட பள்ளிகளிலே தேர்வு எடுக்கும் அந்த பெரிய வகுப்பு மாணவர்களுக்கான அந்த அவர்களுடைய வாழிட பள்ளியிலே தேர்வு எழுத வேண்டிய தேவை கட்டாயமாக உள்ளதால் இந்த தேர்வு நாட்கள் இம்முறை பின்போடப்பட்டுள்ளது. பள்ளிகளின் வேண்டுகோள்
அந்த மாணவர்கள் தமிழ் மொழி தேர்வை எழுத வேணும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தாலே பள்ளிகள் கேட்டு கொண்டதற்கிணங்க தமிழர் கலை கல்வி நடுவம் இந்த தேர்வு நாட்களை அதாவது ஜூன் மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 21 தேதியிலே கேட்டல் பேசுதல் வாசித்தல் தேர்வும், ஜூன் மாதம் 27 எழுதல் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதிலே ஜூன் 21, 22 பொது கேட்டல் பேசுதல் வாசித்தல் தேர்வு சில தேர்வு மையங்களே நடைபெறும். ஆனால் தூர இடங்களில் உள்ள பள்ளிகள் தேர்வு மையங்களுக்காக ஜூன் 27 தமிழ் மொழி பொது தேர்வு நடைபெறும் அன்று அவர்களுக்கு கேட்டல் பேசுதல் வாசித்தல் நடைபெறும். அதாவது தூர உள்ள பள்ளிகள் அவர்களுடைய வசதிக்காக 2 முறை அதை செய்ய இயலாது, அதனால ஒரே நாள்ல அவர்களுடைய தேர்வு நடைபெறும் என்பதையும் அறிவித்துக் கொள்கின்றோம். இங்கே கல்வி கற்கும் மாணவர்களுடைய அந்த ஆங்கில பள்ளியிலே அவர்களுடைய கல்வி சுமை கூட என்றதாலே அவர்கள் அந்த தேர்வு முடிய அவர்களுக்குரிய அந்த சுமையெல்லாம் குறைந்துவிடும். அதனாலே அவர்கள் தமிழ் மொழி தேர்வை அவர்கள் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முறை தமிழர் கலை கல்வி நடுவத்தாலே அதாவது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவே அது செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த மாணவர்கள் அந்த தேர்வு சுமையாலே, அதாவது ஆங்கில பள்ளி தேர்வு சுமையாலே தமிழ் மொழி பாடங்களை கற்காமலோ அல்லது தமிழ் மொழி தேர்வை செய்யாமலோ இருக்கக்கூடாது என்ற அந்த உயரிய நோக்கத்துக்காக அந்த மாணவர்களுக்காகவே இந்த தேர்வு நாட்கள் ஜூன் மாதம் கடைசியிலே வருகிறது. அதனாலே அவர்கள் மிகவும் நன்மை அடைவார்கள். எங்களுக்கு முக்கியமாக தமிழர் கலை கல்வி நடுவத்துக்கு எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது என்பது முக்கியமானது. அந்த உயரிய நோக்கத்திலே இந்த தேர்வு இவ்வாறு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது. மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியை மாணவர்களுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் அந்த பரீட்சை காலம் சித்திரை, வைகாசி போன்ற ஆனி காலங்களில் மிகவும் பரபரப்பாக பரீட்சைகளுக்காக ஜிசிஎஸ்சி ஏ லெவல் எக்ஸாம்ஸ் என்று பிள்ளைகள் எல்லாம் அவருடைய காலங்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான காலங்களாக அவர்கள் பரீட்சைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற காலங்களில் நிச்சயமாக இது அவர்களுக்கு பெரிய ஒரு தளர்வு நிலையை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அந்த எக்ஸாமை மாற்றினது நிச்சயமாக அந்த காலங்களில் ஆறுதலாக தமிழுக்கும் ஒரு முக்கிய நேரத்தை கொடுத்து பின்பு அதற்கான தயார்படுத்தலில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது அவர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் அறிவித்த செய்தி மிக ஒரு சந்தோஷமான செய்தியாக பெற்றோர்களுக்கும் இருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அவர்களும் சரியான முறையில் இந்த தமிழ் மொழி தேர்வை எதிர்கொள்வதற்காக தயாராக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நல்லது. இந்த 9 இடங்களில் நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஆயத்தங்கள் எப்படி பானுமதி டீச்சர், உங்களுடைய செயற்திட்டங்கள் நீங்கள் இந்த பரீட்சையினுடைய பரீட்சை தொடர்பாக மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள், அவர்கள் அதோடு பட்டய கல்வி தொடர்பாகவும் ஆசிரியர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த பரீட்சை நிலையங்கள் தொடர்பாக எப்படியாக நீங்கள் அந்த பரீட்சை வினாக்கள் தயார்படுத்தப்படுகின்றன அல்லது எழுதுதல் கேட்டுதல் வாசலுக்கு எப்படி மாணவர்களை தயார்படுத்த ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் அல்லது தயார்படுத்துகின்றார்கள்? அந்த சிலபஸ்கள் எல்லாம் சரியாக இந்த காலங்களில் முடிக்கப்பட்டிருக்கின்றன, அதை எப்படி நீங்கள் உறுதி செய்து கொள்ள போறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பாடத்திட்டங்கள்ல கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் என்ற 4 திறன்களும் உட்படுத்தப்படுகின்றன. தேர்வுக்கும் இந்த 4 திறன்களுக்கும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த கல்வியாண்டு தொடங்கின காலத்திலிருந்து இந்த கேட்டல், பேசுதல், வாசித்தல் இந்த 3 வளங்களும் சமமாக எழுதுதலுடன் இணைந்து வரக்கூடிய மாதிரி பாடசாலைகளிலே தமிழ் பள்ளிகளிலே கற்பித்தல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கேட்டல், பேசுதல், வாசித்தலுக்கென தனியாக தேர்வு, இந்த எழுதுதல் தனியாகவும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. அப்ப இந்த தேர்வுக்கான அணியம் ஆண்டு 1, 2, 3, 4 அந்த பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள், நாங்க தலைமை ஆசிரியர்களுடைய வழிகாட்டல்கள், தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய இந்த வழிகாட்டல்களுடன்
அவர்கள் ஆசிரியர் நற்பணி குழாமிலே இவற்றுக்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. அந்த பயிற்சிகளினூடாக அவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பயிற்சிகளை எல்லாம் பள்ளிகளிலே மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு எழுத்துதல் தேர்வுக்கு மாத்திரமில்லாமல் கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் என்ற 4 திறன்களுக்கும் அவர்கள் அணியம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது தமிழர் கலை கல்வி நடுவத்தால் இந்த தேர்வு தாள்கள் அணியம் செய்தல் போன்ற தேர்வு தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து நடவடிக்கைகளும் இங்கேயே நடைபெற்று வருகின்றன. அந்த தேர்வு நடைபெறுகின்ற நாளிலே அந்த தேர்வு தாள்கள் பாதுகாப்பான முறையிலே இந்த 9 நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது திருத்தம் செய்கின்ற வேலைகளும் தேர்வு முடிந்த பின்னர் முதலில் கேட்டல், பேசுதல், வாசித்தல் அவற்றுக்கான திருத்தம் செய்கின்ற வேலைகள், அடுத்தது எழுதுதல் தேர்வு திருத்தம் செய்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் இங்கேயே நடைபெறும். அடுத்தது அந்த கேட்டல், பேசுதல், வாசித்தல்ல மாணவர்கள் என்ன அடைவை பெற்றிருக்கின்றார்கள் என்று மாணவர்களுக்கு பெற்றோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். எதிலே அவர்கள் குறைந்திருக்கின்றார்கள், அதிலே கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு தேர்வு பெறுபவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் அந்த புள்ளிகள் அவர்களுக்கு பள்ளிகளுக்கு, தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதும் சொல்லப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் இதுதான் தேர்வு. நல்லது. இந்த முறை இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பொதுவாக என்னென்ன பெறுபவர்களின் அடிப்படையில் எப்படி அவர்கள் அந்த பெறுபவர் பெற்றிருக்கார்கள் என்பது மட்டுமே இவ்வளவு காலம் அவர்களுக்கு ஒரு விவரமாக இருந்தது. இப்பொழுது மேலதிகமாக எங்கெங்கு அவர்கள் எந்தெந்த பகுதிகளை அவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள், எந்தெந்த பகுதிகளில் தேறி இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தும் பட்சத்தில் பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி தங்களுடைய நிலைகளை தாங்களே அறிந்து கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் அது பெரும் வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மிக முக்கியமான நல்ல ஒரு முறையாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுவாக எல்லா பாடசாலைகளிலும் பொதுவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் இது. ஒரு திருத்துணர்களுக்கு கொஞ்சம் கனதியான வேலைதான். ஆனாலும் குழந்தைகளினுடைய அக்கறை நிமித்தம் அது செய்யப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சரியான மாற்றங்களுக்காக வழிகளுக்கான இடத்தை தரும் என்று நம்புகிறேன். சரி, இந்த நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக பிரகாஷ் உங்களுக்காக இந்த தொழில்நுட்ப ரீதியாக என்ன விதமான மாற்றங்களை நேரடியாக இவ்வளவு காலமும் ஒரு எழுத்து பரீட்சைகள் நேரடியாக நிலையங்களுக்கு சென்று அவர்கள் பரீட்சைகளில் தேறியிருந்தார்கள். இவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அல்லது தொழில்நுட்ப ரீதியாக என்ன மாதிரி அந்த பரீட்சைகளை அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த முறை நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக கேட்டல், பேசுதல், வாசித்தல், புலமொழி வளத்தேர்வை நடத்த உள்ளோம். இதை செய்வதன் மூலம் பிள்ளைகளுக்கு தாங்கள் பரிச்சயமான ஒரு ஸ்கிரீன் மூலம் தங்களுடைய சோதனையை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்துள்ளது. இதன் மூலம் பிள்ளைகளுக்கும் தாங்கள் சுகமாக இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். தாங்கள் வாசிப்பதற்கும் அந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கும் தங்களுக்கு சுலபமாக இருக்கும். அத்தோடு நேரங்களும் குறைவாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பதிவேற்றம் செய்து வெளியேறுற வரைக்கும் அந்த நேரங்களும் குறைவாக இருக்கும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் புலமொழி வளத்தேர்வை ஒரு திரை மூலம் ஆன்லைன்ல செய்யறதுக்கு இருக்கிறோம். இதனால வேற சில நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் முக்கியமானது இந்த பிள்ளைகளுக்கு இலவாக இருக்கிறதுக்கும் அவை செலவழிக்கக்கூடிய நேரத்தை குறைப்பதற்காகவும் தான் நாங்கள் இந்த தேர்வை தொழில்நுட்ப ரீதியாக இந்த பரீட்சைகள் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பொதுவாக எல்லோருமே இப்பொழுது கம்ப்யூட்டரோடு சேர்ந்தான், கண்ணனிகளோடு சேர்ந்தான் அவருடைய பரீட்சைகள் பெரும்பாலும் தாங்கள் கற்கின்ற பாடசாலைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த முறைக்கு இணங்க பிள்ளைகள் எவ்வாறு தொழில்நுட்பங்களோடு சேர்ந்து தங்களுடைய பரீட்சைகளை பெறுபவர்களை எதிர்கொள்கிறார்களோ அதற்கு இயல்பாக நடப்பதற்காக இப்பொழுது முறை தமிழர் கலை கல்வி நடுவமும் கேட்டல், பேசுதல், வாசித்தல் போன்ற பரீட்சைகளை தேர்வுகளுக்கான வினாக்களை அல்லது தேர்வுகளுக்கான கேள்விகளை
கணனிமயப்படுத்தப்பட்டு அவர்கள் அதை எதிர்கொள்வதற்காக அதற்குரிய தயார் நிலையில் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். இந்த மாற்றம் கொண்டு வர என்ன காரணம் டீச்சர்? இப்பொழுது இவ்வளவு காலம் நேரடியாக மேனுவலாக என்று சொல்லலாம், ஒவ்வொரு ஆசிரியர்கள் கேட்க மாணவர்கள் சொல்லுவதாக இருந்தது. இந்த தொழில்நுட்ப ரீதியாக இது என்ன பலனை கொண்டு வரும் என்று பானுமதி டீச்சர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? என்னத்துக்காக இந்த மாற்றங்கள்? அல்லது என்னுடைய இப்பொழுது ஆசிரியர்களுக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்ற கேள்வி பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்கள் இப்படி என்னென்று இப்போ எல்லாருக்கும் டெக்னாலஜி தெரியுமா, எல்லாருக்கும் தொழில்நுட்பம் தெரியுமா, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுமா, இப்படி சரியான பெறுபவர்களை அடையலாம் என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் எப்படி இப்போ அனுபவசாலியான ஆசிரியர்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தொழில்நுட்ப ரீதியான வழிகாட்டல்களை எங்களுடைய இளையோர் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அது எல்லாம் வழிகாட்டல்களை செய்கின்றார்கள். ஒருத்தருக்கு இதுக்கு பிறகு ஒரு படிநிலை வளர்ச்சி, இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுன்னு சொல்லி நிறைய புரிந்துணர்வுடன் வழிகாட்டல்களை செய்கின்றார்கள். அது மிகவும் இலகுவாக இருக்கின்றது. அது இப்பொழுது எல்லோருமே அந்த ஆன்லைன்ல படிப்பிக்கிறது என்ற விடயம் ஜூம் ஊடாக படிக்கிறது, இணைய வழியில படிக்கிறது என்றது மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதனாலே அந்த ஆசிரியர்களுக்கு வழிகாட்டல்கள் செய்யறதுக்கு இந்த இளையோர்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரிய கடினமாக இருக்கவில்லை ஒன்று. அடுத்தது இவ்வாறு செய்கின்றபடியால் அந்த மாணவர்களுக்கு உரிய அந்த காத்திருப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. காத்திருப்புக்காம அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்தது கணினி திரை அவர்களுக்கு முன்னாலே ஒன்று இருக்கும். ஆசிரியர்கள் அந்த தேர்வு நடத்துனர்கள் இருவருக்கும் அவர்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அப்ப அதனாலே அவர்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட விடயம் என்றபடியால் மிகவும் சுலபமாக அவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியாக அந்த தேர்வுகளை செய்து கொண்டு செல்கின்றார்கள். நல்லது. நீங்கள் சொன்னது போல் மகிழ்ச்சியாக இப்போ சந்தோஷமாக ஆக்களை பார்க்குறத விட கம்ப்யூட்டரை பார்க்குறது தான் பிள்ளைகளுக்கு இப்போ விருப்பம் கூட. அப்போ நேரடியாக கம்ப்யூட்டரை பார்த்து அவர்கள் எக்ஸாமை சந்தோஷத்தோட பயம் இல்லாமல் செய்துட்டு போகிறதுக்கு ஒரு இலகுவான வழியாக இருக்குது. நல்லது. துஷ்யந்தி டீச்சர், உங்களுடைய வரலாற்று பிரிவுக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தமிழர் கலை கல்வி நடுவம் தனியாக மொழியோடு மாத்திரமல்ல தமிழர்களுடைய வரலாறுகளோடும் சேர்ந்து பயணிப்பதற்கான பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வரலாறு சார்ந்த பரீட்சைகள் இத்தடவை இருக்கின்றனவா, அல்லது வரலாற்றுக்கு என்ன முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுகின்றது? உங்களுடைய பரீட்சை தேர்வுகளில் அதனுடைய இணைவு அல்லது இணைப்பு ஏதாவது இந்த வருடம் இருக்கின்றதா? அதை பற்றி சொல்லுங்கள் டீச்சர். வரலாறு எல்லா வகுப்புகள்லையும் 6ஆம் வகுப்புக்கு மேல எல்லா வகுப்புகள்லையும் தமிழ் பாடத்துல 2 பாடங்கள் வரலாறு பாடங்களாக பெரும்பாலும் இருக்கிறது. ஆகவே தேர்வில் அது கட்டாயமாக வந்து கொண்டுதான் இருக்குது. பிள்ளைகள் அதுல நல்ல தேர்வு மட்டங்களை அடைகிறார்கள். ஆனால் நாங்கள் அதோட விடாம இப்ப கலை பண்பாட்டு பிரிவினூடாக மே 18 முள்ளிவாய்க்கால் வலிசுமந்த முள்ளிவாய்க்கால் நினைவு பெரிய தமிழின படுகொலை வலிசுமந்த அந்த நாட்களை நினைவு கூறுவதாக நாங்கள் மே 18 உயிரோவிய போட்டி என்று ஒன்று வைக்கிறோம். அந்த போட்டியில 3 நிகழ்வுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். ஒன்று ஓவியம் வரைதல். அந்த ஓவியம் வரைதல் ஆனது எங்களுடைய வரலாறு சார்ந்த தமிழீழ நாட்டினுடைய வளம் சார்ந்த தமிழீழ நாட்டினுடைய பண்பாடு சார்ந்த படங்களை வரைகிறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்றபடியா அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்களுக்குரிய கருப்பொருள்களும் அந்த ஓவியத்துல வரும். அது மட்டும் இல்ல, பிறகு வினாடி வினான்னு சொல்லி தியாகத்தின் வேரை தேடி எங்களுடைய வேர்களை தேடுறது, எங்களுடைய வரலாறுகளை தேடுவதற்காக தியாகத்தின் வேரை தேடி என்று சொல்லி ஒரு வினாடி வினா போட்டியும் வைக்கிறோம். அதுக்கு இப்ப நூல்கள்ல பிள்ளைகள் போய் வினாக்களை தேடி அல்லது வரலாறுகளை தேடுறது இந்த காலங்கள்ல கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் இதுக்காக நேரத்தை ஒதுக்க வர்றது சிரமமாக இருக்கும் என்றதால நாங்கள் தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்புகளை நிரம்ப வினாக்கொத்துக்களை கொடுத்து பிள்ளைகளிட்ட ஒரு பள்ளியில இருந்து 5 பேராவது அந்த வினாடி வினாவில பங்கு பெற்றுங்க. அப்படி பங்கு பெற்றுவதன் மூலம் அந்த வினாக்களை படிச்சுட்டு அப்ப அதன் மூலமாக வரலாறு அவர்களுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நாங்கள் இன்னும் ஒன்று சேர்த்திருக்கிறோம். தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி என்று தேசிய தலைவரின் சிந்தனைகள். தேசிய தலைவரின் சிந்தனைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உயர்வான சிந்தனைகளை அவர் சொல்லி இருக்கிறார். இந்த
என்னது உரிமைகள் சார்ந்து பெண் உரிமை என்றாலும் சரி, அல்லது மனித உரிமைகள் சார்ந்தென்றாலும் சரி, அல்லது எங்களுடைய கலை பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்தென்றாலும் சரி, அவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் படிச்சோம்னா அவ்வளவு இருக்கும். அப்ப அதுகளெல்லாம் பிள்ளைகளிட்டையோ அல்லது பெற்றோர்கிட்டயோ ஆசிரியர்கிட்ட போய் சேரணுமென்றதுக்காண்டி தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி என்று சொல்லி ஒரு போட்டியும் சேர்த்து 3 போட்டிகளும் இந்த வருடம் மே 18 நினைவு நாளுக்காக மே 17 நடக்க அருமை அருமையான திட்டங்கள் டீச்சர். ஒன்று ஓவிய போட்டி, எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு ஓவியங்கள் வரைதல் சரியான ஒரு விருப்பமான ஒன்று. ஆகவே அந்த ஓவியத்துக்கூடாக எங்களுடைய தாயகத்து நிலங்களை, தாயகத்து வளங்களை, தாயகத்து புலத்தை அவர்களுடைய கண்ணுக்கு கொண்டு வருவதாக இந்த போட்டிகள் அமைவது பெரிய ஒரு திட்டமாக இருக்கின்றது. அதே வேளையில் வினா விடை போட்டின்னு சொல்லும்போது எனக்கு அங்கெல்லாம் ஊரில் இருக்கும்பொழுது எங்களுக்கு விவிலிய போட்டி நடக்கும். அந்த விவிலிய போட்டியில் நிறைய வினா கொத்து தேவை அவங்க சந்தோஷமாக நாங்கள் பாடமாக்குவோம். 100 கேள்வியிலெல்லாம் பாடமாக்குவோம். அது கூடாக அவர்களுடைய முனைப்பு வந்து எங்களுக்கு அந்த விவிலியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வரலாறு இதெல்லாம் ஈஸி தான், உண்மையாக இலகுவான வழி. நாங்கள் வரலாறு புத்தகத்தை நாங்கள் படின்னு சொல்கிறத விட இது ஒரு ஃபன்னான வேயில், ஒரு உற்சாகமான முறையில் இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்லொரு முயற்சி என்று தான் நம்புகிறேன். அதே வேளையில் தமிழ் உயிர்ப்பு மொழி அது இன்னும் மிகவும் முக்கியமாக இப்பொழுதெல்லாம் மறக்கப்படுகின்ற காலங்களில் இருக்கின்ற பொழுது அதை நாங்களும் நினைவு கொண்டலாம். அது பெற்றோர் ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நல்ல முறைகளை கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் டீச்சர். நிச்சயமாக குழந்தைகள் சரி, எல்லோரும் சரி, சமூகமாக பயன்பெறக்கூடிய இந்த திட்டங்கள், இந்த வரலாற்று திட்டங்களுக்கூடாக உருவாக்கி இருக்கிறீர்கள். நல்லது. இப்பொழுது கங்காதரன் டீச்சர், நீங்கள் இப்பொழுது பரீட்சைகளுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். பரீட்சைகள் எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. இதனுடைய மதிப்பீடுகள் அல்லது திருத்த வேலைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும்? இப்பொழுது நீங்கள் பரீட்சைகள் நடைபெறுகின்ற காலங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கடைசியாக ஜூன் 27ஆம் தேதி நடைபெறுகின்றது இல்லையா? அதைத் தொடர்ந்து இப்போ இந்த காலத்தில் இதனுடைய மதிப்பீடுகள் நடைபெறும். எப்பொழுது பெறுபவர்கள் பெற்றோர்களை சேரும் என்பது தொடர்பாக உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது கேட்டல், பேசுதல், வாசித்தல், புலன்மொழி வளத்தேர்வு 20, 21 மற்றது 27 நடைபெறும். அந்த தேர்வுகள் அதாவது பிரகாஷ் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த கணினி மூலம் நடைபெற உள்ளது. மதிப்பெண்கள் அதுலேயே அது அப்படியே கூட்டுப்பட்டு அந்த மதிப்பெண்கள் நேரடியாக வரும். அப்ப அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதை விட இந்த எழுதல் தேர்வு அதாவது தமிழ் மொழி எழுதல் தேர்வு, அந்த எழுதல் தேர்வு ஜூன் 27 நடைபெற உள்ளது. அந்த தேர்வு முடிந்த பின் நாங்கள் அந்த திருத்த வேலைகளை தொடங்க வேண்டும். அதாவது வகுப்பு 1லிருந்து 12 வரை நடைபெறும் அந்த தேர்வுகளின் விடைத்தாள்களை திருத்தி, அந்த விடைத்தாள்கள் அதாவது 3 பேர் அந்த ஒரு விடைத்தாளை மூவர் பார்ப்பார்கள். அந்த மூவர் பார்த்த பின் அதுக்குரிய இறுதி புள்ளிகள் இடப்பட்டு அந்த மாணவருக்குரிய பெறுபேறு அதிலே பதியப்படும். அப்ப அந்த பெறுபேறுகள் எல்லாம் திருத்த வேலைகள் முடிந்து பெறுபேறுகளுக்குரிய நாட்கள் பெரும்பாலும் இப்ப ஜூலை மாதம் ஒரு மாதம் தேவையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அதற்கான முடிவு நாள் இன்னும் நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆனா சொல்லவே இன்னும் சரியாக எடுக்கவில்லை, எப்போ பெறுபேறு வரும் என்றதால. அதனால ஆகஸ்ட் அளவென்று சொல்லலாம். ஆனா அது சிலவள முந்தலாம் பிந்தலாம் என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு பள்ளிகளுக்கு அவர்களுடைய தேர்வு பெறுபேறுகள் வழங்கப்படும். அதே மாதிரி கேட்டல், பேசுதல், வாசித்தலுக்கான மதிப்பெண்களும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். நல்லது. இப்பொழுது எல்லா ஆங்கில பாடசாலைகளுடைய ரிசல்ட்ஸும் ஆகஸ்ட் மாதத்துலாம் வெளியேறும். அப்போ எல்லாமே ஒரு சந்தோஷமான காலமாக, பெறுபவர்களுக்குரிய காலமாக அந்த காலம் இருக்கும். இன்னும் அதுக்குரிய ஆசிரியர்களை நியமிக்கின்றது, பரீட்சைகள் தொடர்பான மதிப்பீடுகளை ஏற்பாடு செய்கின்ற வேலைகள் எல்லாம் நிறையவே இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் அளவில் இந்த பெறுபவர்களை நீங்கள் மாணவர்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்பது எங்களுடைய தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய பிரதிநிதிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதாகவே நல்ல முறையில் இந்த பரீட்சை பிள்ளைகளுக்கு அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான வழிவகைகளை தமிழர் கலை கல்வி நடுவம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதைவிட பானுமதி டீச்சர், நீங்கள் இந்த பட்டய கல்வி தொடர்பாக உங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது என்று நினைக்கிறேன். இந்த பட்டய கல்வி தொடர்பாக எப்படியான செயற்திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள், எப்படியாக ஆசிரியர்களை நீங்கள் வழி நடத்துகிறீர்கள் என்று கொண்டு சொல்லுங்கள். இந்த பட்டய கல்வி
2 வருடங்களுக்கான ஒரு அஹ், அஹ், கல்வி திட்டம். இந்த இதனுடைய பிரதான நோக்கமாக வந்து இங்க ஐக்கிய ராஜ்யத்துல வந்து தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் ஆண்டு 12 முடித்த அந்த மாணவர்கள் ஆண்டு 12 நிறைவு செய்த அந்த இளையோர்களுக்குமாக இந்த 2 வருடம் கற்க நெறியாக ஆரம்பித்திருக்கின்றோம். அடுத்தது இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் வந்து தாயகத்திலே தாங்கள் கற்ற கல்வியை மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் அடுத்தது இங்கு தமிழ் பள்ளிகளில் அவர்கள் கல்வி கற்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆசிரிய வளத்தை மேம்படுத்திக் கொள்ளவுமாக இந்த இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை வளத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஒரு பேருதவி செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுல வந்து தமிழ் மொழி, பண்பாடு, விழுமியங்கள், தமிழர்களுடைய வரலாறு, பழந்தமிழர்களுடைய வாழ்வியல், அந்த வாழ்வியலை இயம்புகின்ற இலக்கியங்கள், அற இலக்கியங்கள் போன்றவற்றுடன் இந்த கல்வி திட்டம் அமைந்திருக்கின்றது. பாடத்திட்டம் அமைந்திருக்கின்றது. இதை வந்து தமிழர் கலை கல்வி நடுவம் ஆரம்பித்து இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இது ஆரம்பித்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை வந்து இலங்கையில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களிலே முனைவர்களாக இருக்கின்ற தமிழ்துறை பொறுப்பாளர்களாக இருக்கின்ற பேராசிரியர்கள் மிகுந்த சிறந்த கல்விமான்களினாலே இது வழிநடத்தப்படுகின்றது. இதனூடாக இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரிய வளத்தை மிகவும் மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பேருதவி புரிகின்றது. நிறைய பேர் இதுல இணைந்து கற்றல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட சிறப்பான விடயம் என்னன்னு சொன்னால் இளையோர் ஆண்டு 12 முடித்த இளையோர்கள் பலர் இதிலே பங்கு பற்றி அதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இங்க வந்து அவர்கள் ஆண்டு 12 வரையான இந்த தமிழ் மொழியை கற்று முடித்த பின்னரும் அவர்களுடைய தமிழ் மொழி சார்ந்த பயணம் தொடர்வதற்கு இது ஒரு பற்றி பிடிக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இது அமைந்திருக்கின்றது. அடுத்தது இந்த இளையோர்கள் எல்லாம் மிகவும் ஆர்வமாக கேள்வி கேட்டு அதை செய்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த பேராசிரியர்கள் இன்னும் மிகுந்த ஈடுபாட்டுடன் அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் அதை பெருமையுடன் கூறிக்கொண்டு இன்னும் என்று சொல்லி நாங்கள் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை தருகின்றது என்று சொல்லி மகிழ்ச்சியாக அதை எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு எங்களுக்கு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் இந்த தமிழ் மொழியை மிகவும் உயர்வடைய செய்கின்ற ஒரு பெரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். நல்லது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ச்சியான ஒரு செயற்பாட்டிற்கு ஒரு நல்லதொரு விளைவு ஏற்பட வேண்டும் என்பதுதான் பல காலமான இந்த மொழி தொடர்பான தொடர் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த தலைமுறை இந்த கற்பித்தலுக்கான தங்களுடைய ஈடுபாட்டை அவர்கள் காட்டும் பொழுது அல்லது தமிழ் மொழி தேடலுக்கான தங்களுடைய உத்வேகத்தை அவர்கள் கேள்விகளை எழுப்பும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இணைப்பு பாலத்தை முதல் தலைமுறைக்கும் அடுத்த வருகின்ற தலைமுறைகளுக்கும் இடையிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற மொழியினுடைய வளமும் அந்த செழுமையும் இன்னும் ஓங்கும் என்பது பெரும் ஒரு நம்பிக்கையை தருகின்றது. மிக்க நல்லது டீச்சர், நீங்கள் அதை பற்றி சொன்னதும் ஆர்வமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடசாலைகளுடைய 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ அல்லது இவர்களுக்கான தொடர்பு என்ன என்று கேட்கும் பொழுது இந்த பட்டய கல்வி நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் வழித்துணையாக அமையும் என்று நம்புகின்றேன். கங்காரன் டீச்சர், நாங்கள் இதில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்று யோசிச்சுன்னா என்னென்னு சொன்னால், இப்போ பரீட்சைகள் தொடர்பாக நிறைய நீண்ட காலமாக நீங்கள் இந்த தமிழை கற்பித்தலிலும் பாடசாலைகளை நடத்துவதிலும் இல்லை நீண்ட அனுபவமும் பல மாணவர்களை பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு கூட பலரை உருவாக்கியிருப்பீர்கள். இந்த பரீட்சைகள் தொடர்பாக எப்படியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கேள்விகள் இருக்கின்றனவா அல்லது பரீட்சை முறைமைகள் தொடர்பாக எப்படியான அணுகுமுறை தேவை என்பது தொடர்பான ஒரு அலசல் உங்கள் மத்தியில் இருக்கிறதா அல்லது இந்த நடைமுறைப்படுத்துகின்ற பரீட்சை சரியான முறையில் அல்லது இலகுவான முறையில் போகின்றதா என்ற அந்த பார்வை அல்லது தேடல் உங்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் உங்கள் மத்தியில் ஏற்படுவது உண்டா அல்லது அதை பற்றி மாற்றங்கள் செய்திருக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம். தேர்வு அதாவது பள்ளிகளிலே தமிழ் மொழியை கற்கும் மாணவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு அதை இலகுவாக கற்க வேண்டும்
அந்த எளிய முறையிலே, இலகுபடுத்தப்பட்ட முறையிலே, பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய முறையிலே தெளிவான ஒரு கற்பித்தலை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. என்ற புலம்பெயர் நாட்டிலே இங்கு பிறந்த பிள்ளைகளுக்கான ஒரு கல்வியாக இருக்கிறது. அவர்கள் வாழிட பள்ளிகளிலே ஆங்கில மொழியிலே கற்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள், வார இறுதி நாட்களா இருக்கலாம், சில பள்ளிகளிலே கிழமை நாட்களாக இருக்கலாம், அவர்கள் தமிழ் மொழியை கற்க வருகிறார்கள். அந்த மாணவர்களுக்கான அந்த கல்வி திட்டம் கல்வி கொடுக்க வேண்டிய விடயம் இலகுவாக கொடுத்தல் என்பது முக்கியம். அப்ப அந்த வகையிலே இலகுவாக கொடுத்து, அதிலே பிள்ளைகள் திறமையான பிள்ளைகள் இருப்பார்கள், சராசரியா கற்பவர் இருப்பார்கள், மெல்ல கற்பவர்களும் இருப்பார்கள். அப்ப அவர்கள் 3 பிரிவினராக எப்படியும் ஒரு வகுப்பிலே இருப்பார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற முறையிலே அந்த பாடங்களை கொண்டு போகணும். அப்ப மெல்ல கற்போருக்கான மேலதிகமான உதவிகளை ஆசிரியர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்ப அந்த அந்த மேலதிகமான உதவிகளை வகுப்பு நேரத்திலே மேலதிகமாக பாடசாலைகளை செய்யலாம், அல்லது இணைய வழி மூலம் செய்யக்கூடியதாக இருந்து அவர்களுடைய தரத்தை கூட்டுவதும் மிக முக்கியமாக இந்த தமிழ் மொழி கற்றிலே மிக முக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகள் தமிழிலே உரையாடுவது குறைவு. அப்ப அந்த தமிழிலே பேசுதல் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அது ஒரு முக்கியமான விடயமாக இப்போது எங்கள் புலம்பெயர் நாட்டிலே பேசுபொருளாக இருக்கின்றது. மாணவர்கள் தமிழிலே பேசுவது குறைவு என்று அதை நாங்க ஊக்கப்படுத்துகின்றோம். அதுல ஒரு மாற்றம் வேணும். அப்ப பெற்றோர்கள் தான் பிள்ளைகளோட கூடுதலான நேரம் செலவழிக்கிறார்கள். அப்ப பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே வீட்டிலே தமிழ் மொழியில் பேசுவது என்பது மிக முக்கியமானதா. அதை நாங்க பள்ளிகளிலே எல்லா இடங்களிலேயும் இப்ப அதை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். பேசுதல் என்பது முக்கியம். தமிழிலே பேசுதல், பிள்ளைகள் தங்களுடைய சகோதரங்களுடன் தமிழிலே பேசுதல், மற்றது பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பேசுவது, பிள்ளைகளுடன் வீட்டுக்கு வரும் உறவினர்கள் அல்லது பெரியவர்களுடன் தமிழ் பேசுவது, அந்த விடயங்களை நாங்கள் முக்கிய பொருளாக இப்போது கொண்டு வருகின்றோம். பேசாவிட்டால் ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு போக இயலாது. நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சில மொரிஷியஸ், ரியூனியன், தென்னாப்பிரிக்க போன்ற நாடுகளிலே அவர்கள் தமிழிலே பேசுவதை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர்ந்து தங்கள் நாடுகளிலே தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை பேச வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், தங்களுடைய வேரை தேட வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பேசுதல் என்றது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் புலம்பெயர் நாட்டிலே என்பது ஆணித்தரமாக நாங்க அதை கொண்டு வரணும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதுக்குரிய பரப்புரைகளையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற சில இடங்களிலே ஒரு சில மாணவர்கள், பழைய மாணவர்கள் எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு சிலர் தான், அவர்கள் இப்பவும் தங்கள் வீட்டுக்கே வரும் பெரியவர்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் கதைத்தாலும், மாமாமார் அல்லது உறவினர் அல்லது நண்பர்கள் வந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தை கதைத்தால், ஆனா இந்த ஒரு சில மாணவர்கள் தமிழிலே தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு குழந்தைகளும் வந்து விட்டன. அந்த குழந்தைகளுக்கு 1-2 வயது இருக்கும். அந்த குழந்தைகளுக்கும் அவர்கள் தமிழிலே சொல்றார்கள். அவருடைய அந்த அம்மம்மா ஃபேன் என்று சொல்லிவிட்டா, அப்ப உடனே அந்த சிறிய குழந்தை 2 வயது காற்றாடி என்று சொல்லி அம்மம்மாவுக்கு தமிழிலே சொல்கிறார். அப்படியான ஒரு சிலர் தான் அதை அந்த தமிழிலே பேசுவதை முக்கியமாக பார்க்க. எங்களுக்கு எல்லா தமிழ் பிள்ளைகளும் பெற்றோர்களும் தமிழிலே பிள்ளைகளை பேச வைத்தால் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எப்படியும் வாழத்தான் போகிறது. ஆனா எங்கட புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பது முக்கியமானது. அடுத்த முக்கியமான பகுதி வாசித்தல் பகுதி. வாசித்தல் பகுதியிலேயும் அதிகமான பயிற்சி போதாது. தமிழ் பள்ளிகளிலே அந்த 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலங்களிலே சிறிது நேரம் வாசிக்க கற்றுக் கொடுக்கப்படும். எப்படி வாசிப்பது, எப்படி எழுத்து கூட்டுவது, எப்படி சரியாக உச்சரிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் வீட்டிலே அந்த வாசிப்பை தொடர வேண்டும். பலர் அதை வீட்டிலே பயிற்சி செய்வது இல்லை. அதனால பெரிய வகுப்பில கூட சில பிள்ளைகள் இன்னும் அத ஒரு எழுத்து கூட்டுற மாதிரியும் ஆறுதலாக வாசிப்பதாகவும் அந்த வகுப்புக்குரிய வாசிப்பு திறன் அவர்களுக்கு வளரவில்லை. அப்ப அந்த வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும் என்பது முக்கியம். தனிய பாடங்களோடு வாசிப்பது நிற்காமல் வேறு கதை புத்தகங்கள், வேறு நூல்கள் அல்லது நாளிதழ்கள்
அதை வாசிக்க வேண்டும் என்பதும் அந்த வாசிப்பும் இந்த பேசுதலும் இங்கே ஒரு முக்கியமாக வரும். பேசுதல் இருந்துவிட்டாலே மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகப்படும், கொண்டு செல்லப்படும் என்பது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கையா இருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த வாசித்தலும் முக்கியமாயிரு. அதை விட எழுதுதல் கேட்டல் என்பது முக்கியம்தான். கேட்டல் இன்னும் முக்கியம். ஏனென்றா கற்றிலனாயினும் கேட்க என்ற ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் கொட்டிருக்க. அது ஒட்கத்தின் துணை என்று சொல்லப்படுகிறது. அப்பற்றது செவிச்செல்வம். அது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த கேட்டல் அது முக்கியமானது. அப்பதான் பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். அதனால அந்த கேட்டலும் ஒரு முக்கியமான பகுதி. இந்த இவ்வளவும் மாற்றங்களோட வரும்போதுதான் அந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரப்படும், வாழும் என்பதையும் நாங்க சொல்கின்றோம். மற்றது இந்த பிள்ளைகள் எழுதுவதிலே கொஞ்சம் தயங்குகிறார்கள், கட்டுரை எழுதுவதில். அதிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு எப்படி அதை இலகுவா எழுதுவது, எப்படி ஒரு பகுதி ஒரு விடயத்தை பற்றி எப்படி அவர்கள் எடுத்துச் சொல்வது, அந்த எழுதுதலும் அதிலே முக்கியமாக இருக்கின்றது. அப்ப இந்த விடயங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு இலகுவாக தெளிவாக பிள்ளைகள் விளங்கக்கூடிய மொழியிலே நாங்கள் ஆறுதலாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை. ஆனால் அதுக்குரிய நேரங்களை பெற்றோர்களும் மாணவர்களும் போட வேண்டும் என்பது முக்கியமானது. மற்றது தமிழ் மொழி எங்களோட தாய்மொழி என்பது எங்களோட அடையாளம். அப்ப எவ்வளவு தான் ஒருவர் மருத்துவராகவோ கணக்காளராகவோ வந்தாலும் அவர்களுக்குரிய அடையாளம் என்பது மிக முக்கியமானது. அடையாளம், அந்த அடையாளத்தை பேணுவதுதான். அவர்கள் தமிழிலே பேசாவிட்டால் அவர்கள் முகம் இழந்தவர்களாக போயிடுவார்கள். அது பல நாடுகளிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால அந்த பேசுதல் என்பது மிக முக்கியமானது அடுத்த தலைமுறைக்கு. அது இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் முக்கியமான மாற்றத்தை தமிழர் கலை கல்வி நடுவம் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சிகளை செய்வோம். நல்லது டீச்சர். ஒரு ஆரோக்கியமான ஒரு முயற்சியில் கல்வி நடுவம் மாற்றங்கள் இல்லாமல் செல்வதை விட மாற்றங்களோடு அதில் தேவையான மாற்றங்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதும் அதை நோக்கி எங்களுடைய செயற்திட்டங்களை நகர்த்துவதும் ஒரு காலத்தினுடைய தேவையாக அல்லது கற்பித்தலினுடைய முறையாக நாங்கள் உலக வரலாற்றிலே நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய தமிழ் கல்வி மொழியிலையும் நாங்கள் அதை கண்டுகொள்வோம். சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மாற்றங்களை நோக்கி எங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான மொழி கற்றலில் தங்களுடைய நேரத்தை காலத்தை செலவிடும் என்று நம்புகிறேன். நல்லது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரக்கு முதல் தம்பி பிரகாஷ், இந்த தொழில்நுட்ப ரீதியாக பல கேள்விகள் இருக்கலாம். தொழில்நுட்பம் சிலவில் கைவிடும் என்ற ஒரு கவலையும் பலருக்கு இருக்கிறது. இன்னும் சில பேர் அதை பக்கத்தில் எழுதி வைக்கிறார்களும் இருக்கிறோம். இது தொடர்பாக இந்த என்ன ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த எக்ஸாம் போர்டில் சரியான அது ரிசல்ட்ஸ் வரும், சரியாக அதை தேர்வு செய்யலாம்ன்றதில் உங்களுடைய நீங்கள் யங்ஸ்டர்ஸ் பொதுவாக எப்பொழுதும் அதில் கவனமாக இருப்பீர்கள். என்ன நம்பிக்கையை நீங்கள் பெற்றோர்களுக்கு கொடுப்பீங்க? இன்னும் தொழில்நுட்பத்தோட பரிச்சயம் இல்லாத பலர் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அந்த பெற்றோர்களுக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாக இந்த பரீட்சை முடிவுகள் சரியாக வந்து சேரும் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? முதலாவது என்னென்னா, போன வருடம் நாங்கள் ஒரு சில இடங்களில் இந்த தொழில்நுட்ப ரீதியாக இந்த புலமொழி வளர்த்தேவை நடத்தியிருந்த நாங்கள். அப்படி இருக்கைக்குள்ள ஒரு நிலையத்தை நான் குறிப்பிட வேண்டி இருக்குது. அது இல்ஃபட் நிலையம். அந்த நிலையத்தில் நாங்கள் பிள்ளைகள் வரவில் இருந்து வெளியேற்றம் வரைக்கும் முழு வேலைப்பாடும் வெளியூர் தான் நாங்கள் எடுத்து நடத்தியிருந்தோம். நாங்கள் சார் அவையெல்லாம் பதிவேற்றம் செய்வதிலிருந்து எக்ஸாமுக்கு உள்ளுக்குள்ள போகிறது, வெளியில வாடுறது, பெற்றோர்கிட்ட சேர்றது எல்லாமே வெளியோடய நாங்கள் செய்திருந்தாங்க சார். அந்த வகையில் இப்போ ஒரு ஏதாவது ஒரு இடத்துலையும் கூட இப்போ பிள்ளையார் எங்கே நிற்கணும், எங்கே போயினோம், எந்தெந்த பகுதியில் செய்து முடிச்சிட்டோம், எத்தனை மணிக்கு விரும்பினோம், எத்தனை மணிக்கு உள்ளே போனோம், எத்தனை மணி, அந்த எல்லா விடயங்களையும் நாங்கள் தேர்வு தகவலில் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். ஸோ அதனால இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் எப்பப்போ என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற முழு விவரம் நாங்கள் தேர்வு தகவலை உங்களுக்கு முன்னுக்கு பெற்றோருக்கு கேட்ட உடனே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இது அமைந்துள்ளது. அதோடு நாங்கள் இந்த
தகவையும் வந்து வைஃபை டச்சில் பிரச்சனை காட்டினாலும் கூட நாங்கள் வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த மார்க்ஸை எங்களோட சிஸ்டத்துக்கு அனுப்புகிற மாதிரி அது ஒரு 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 சேஃப்டிக்காக நாங்கள் அதை செய்து வச்சிருக்கோம். அப்போ அதனால 100% எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது அல்லது வர்றதுக்கான வாய்ப்பு குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ நிச்சயமாக உங்களை பெற்றோருக்கு அந்த ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அனுபவமாக இது இருக்க வேண்டும் நம்புகிறோம். நல்லது. ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுடைய பிள்ளைகள் சொல்லிக்கு நாங்கள் நம்ப வேணும். அவங்களை நம்பாமல் நாங்கள் அடுத்தது இருக்க முடியாது. நிச்சயமாக தொழில்நுட்பம் சார்ந்து தான் இப்பொழுது அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவே இந்த பரீட்சைகளும் சரியாக நடைபெறும். சரியான மதிப்பீடுகள், சரியான பெறுபவர்கள் சரியான நேரத்தில் உரிய காலத்தில் வேகமாக செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளை அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு பரீட்சை மாற்றமாக தமிழர் கலை கல்வி நிறுவனத்தினுடைய இந்த வருடத்துக்கான பரீட்சைகள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் துஷ்யந்தி டீச்சர், நீங்கள் எப்பொழுதும் இறுக்கமாக, போல்டாக, சந்தோஷமாக, உற்சாகமாக பேசுகிறவரை நாங்கள் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய வில்லுப்பாட்டையும் பார்த்தேன். பிள்ளைகளை உருவாக்குகின்ற விதம், கலைகளில் உருவாக்குகின்ற பொழுது அவ்வளவு உற்சாகமான ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது நல்ல மாணவர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. அந்த உற்சாகமான ஆசிரியராக உங்களை நான் பார்த்துருக்கிறேன். மாணவர்களுக்கு பரீட்சைக்கு அல்லது நீங்கள் சொன்ன இந்த போட்டிகளுக்கு எல்லாம் மாணவர்கள் இப்பொழுது தயாராக வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு நீங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய அறிவுரை, அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? பிள்ளைகள் மட்டுமில்ல, பெற்றோரும் இப்ப கலை சார்ந்த அல்லது வரலாறு சார்ந்த போட்டிகள்ல பங்கு பெற்றதுக்கு மிக ஆர்வமாக வருகிறேன். ஏனென்றா பிள்ளைகளை புத்தகங்களை படி என்று இருக்கிறத விட அவைய வந்து நேரடியா பங்கு பற்றி தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழியாக இது அமைகிறதால பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெற்றோரும் வந்து இப்ப அதுல அக்கறையா இருக்கணும். பிள்ளைகளுமே நான் அவதானிச்சது வரைக்கும் ஓவிய போட்டி வருதுன்ட்டு, ஐயோ நான் இவ்வளவு நாளும் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்துட்டேன், இதுக்கு என்ன விடுங்கம்மா, நான் போறேன், நான் இது கேட்க வர இல்லையே என்ற கவலைப்பட்ட பிள்ளைகளையும் நான் கண்டிருக்கிறேன். அதை விட இந்த போட்டிகள்ல பங்கு பற்றிட்டு தாங்க போய் மேடை ஏறி கதைக்கிறதுக்கு கூச்சப்படுற பிள்ளைகள் குழுவாக வர்ற போட்டிகள்ல ஆசையா பங்கு பற்றிக்கணும். ஏனென்றா ஒரு ஆள் சேர்ந்து கதைச்சிடலாம்ட்டு. அப்படி பங்கு பற்றினோன்னா அடுத்த போட்டிக்கு அம்மா மறுச்சாலும் இல்லை எங்களுக்கு அந்த நிகழ்வு இருக்குது போக வேணா, அல்லது இந்த நிகழ்வு இருக்கு போகணாம்டா, பிள்ளை இல்ல என்ன கேட்காம இப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும், நான் கட்டாயம் இதுல பங்கு பெற்றுவேன் என்று முன் வருகிற ஒரு நிலைமையை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த கலை சார்ந்த எப்பயுமே மொழி வந்து கலையோட சேர்ந்து பயணிக்க மிக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறபடியா அது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அமைந்திருக்கு. மற்றபடி பிள்ளைகளுக்கான அறிவுரை என்று சொன்ன நீங்கள், அது இப்ப அவைக்கு நல்ல வாய்ப்பு. கங்காரன் ஆசிரியர் சொன்னது போல மேயில நடக்கிற போது தனியா ஆங்கில பள்ளி தேர்வுகள் மட்டும் இல்ல, கலை சார்ந்த நிரம்ப தேர்வுகளும் அந்த காலகட்டத்துல நடக்கிறதுல சரியான குழப்பம் எங்களுக்கு வாரது. பள்ளிகளோட நாங்கள் எங்களோட பிள்ளைகள் பெற்றோரோட ஐயோ இந்த நாள்ல வச்சுட்டீங்க டீச்சர் தேர்வை, என்ன இது நாங்க என்னென்று பங்கு பெற்றோம், அந்த குழப்பங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இல்லாம போகிக்க அவைகள் இந்த பாரம் சரியான குறைவாக நினைத்து கொண்டு மிக ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பங்கு பெற்றினோம் எல்லாத்துலையும். ஆகவே இந்த நேர மாற்றம், இப்போ இந்த பரீட்சைகள் தமிழ் மொழி தேர்வுக்கான தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய ஐக்கிய ராச்சியத்தினுடைய தமிழ் மொழி தேர்வுக்கான பரீட்சைகள் ஜூன் மாதம் அளவில் நடைபெற இருக்கின்றது என்பதை அறிய தந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அதனுடைய அறிவுறுத்தல், அதனுடைய சுற்று அறிக்கை செல்லும் என்று நினைக்கின்றேன். அந்த அறிக்கையின்படி பரீட்சைகளுக்கு மாணவர்கள் தயாராக இருப்பார்கள். நல்ல பெறுபவர்களை இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். என்னால் அந்த பரீட்சை காலங்களில், இறுக்கமான காலங்களில் பரீட்சைக்கு தயாராவதை விட இலகுபடுத்தப்பட்ட காலங்களுக்குள் தங்களுடைய பரீட்சைகளுக்கு மாணவர்கள் தயாராகும் பொழுது இந்த முறை தமிழர் கலை நடுவத்தினுடைய நல்ல பெறுபவர்களை மாணவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதே வேளையில் அவர்கள் பங்கு பெற்றுதலுக்கான பங்கு பெற்றலுக்கூடாக இப்போ டீச்சர் கங்காரன் டீச்சர் சொன்ன அந்த பேசுதல், ஆக்களோடு ஒருங்கிணைத்து பயணித்தல், மொழிக்குரிய வளத்தை பெருக்குவதற்கான வழிகள் என்று சொன்ன அத்தனையும் நீங்கள் அத்தனைக்குரிய வழிகளையும் பங்கு பெற்றலுக்கான வழிகளை உங்களுடைய கலை செயற்பாடுகளுக்கூடாகவும் வரலாற்று செயற்பாடுகளுக்கூடாகவும் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே பெரிய மாற்றங்களை நோக்கி கொண்டு இந்த எங்களுடைய தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய பரீட்சைகளாகிலும் சரி, கல்வி திட்டங்களாகிலும் சரி, கலை செயற்பாடுகளாகிலும் சரி, முன்னேற்றங்களை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமுக்கு நான் விடை வருகின்றேன். மாணவர்களும் பெற்றோர்களும் பெருமகிழ்வோடு தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய பரீட்சைகளை
அல்லது போட்டிகளை எதிர்கொள்ள காத்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல நேர்களே, இன்றைய மெய்வழியின் சமூக வெளியில் என்று தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய பரீட்சைகள் தொடர்பாகவும் அது எடுக்கப்படுகின்ற வரலாறு கலை பண்பாட்டு போட்டிகள் தொடர்பாகவும் என்று ஒரு விரிவான ஒரு பார்வையை எங்களுடைய பிரதிநிதிகள் வழங்கியிருந்தார்கள். அதற்கேற்ற வகையில் உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துவதற்கும் நீங்கள் தயாராவதற்கும் எல்லோருடைய ஒத்துழைப்பு கூடாக தமிழ் மொழி வளர்ச்சிக்கான தமிழ் மொழியினுடைய இருத்தலுக்கான உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.